ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஏப்ரல் 30, 2026. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஒவ்வொருவருள்ளும் உறையும் ஆத்ம சக்தியால் மட்டுமே உலகை காப்பாற்ற முடியும். தனி மனித ஆன்மீக சாதனையாலும் பிரேமை, தூய்மை, சேவை ஆகியவற்றால் கிடைக்கும் இறை அருளாலும் சக்தியை வெளிக்கொணர்ந்து பயன்படுத்த வேண்டும். இவை இரண்டும் இல்லாவிட்டால் அழிவு நிச்சயம். அது தவிர்க்க முடியாதது. பிரேமை என்பது இந்நாளில் அரிதாகிவிட்டது. வீட்டில் தந்தைக்கும் மகனுக்கும், கணவன் மனைவிக்கும், சகோதரர்களுக்கும் இடையேயும் பிரேமை என்பதே இல்லை. எல்லாவற்றிலும் ஒரே ஆத்மாதான் உறைந்துள்ளது என்பதன் அடிப்படையில் பிரேமையே உலகின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை உங்கள் நடத்தையாலும் அணுகுமுறையாலும் நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும். வாழ்க்கை மிகவும் செயற்கையாகிவிட்டது. அடுத்த அடி எடுத்து வைத்தால் தங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற இனம் புரியாத பயத்துடன் மனிதர்கள் நடமாடி கொண்டிருக்கின்றனர். அவர்களை நேர்வழியில் இட்டுச் செல்லும் ஒளி விளக்குகளாக உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். பிரேம ஜோதிகளாக விளங்குங்கள். அனைத்தும் அதில் அடக்கமே. பின்னர் ஜபமோ தவமோ அவசியமில்லை. பிரேமையும் தெய்வீக திருவடிவங்களான மற்றவர்களுக்கு ஆற்றும் சேவையும் உங்களுக்கு இறையருளை பெற்றுத்தரும். எனவே பிரேமையை உங்கள் இதயத்தில் பிரதிஷ்டை செய்து அதை வளர்த்து பிரபஞ்சமயமானதாகவும் சுயநலமற்றதாகவும் ஆக்குவோம் என இன்றே உறுதி பூணுங்கள். பிரேம ஸ்வரூபங்களாக ஆகிவிடுங்கள். தெய்வீக அருளுரை, நவம்பர் 20, 1970. உங்களுடைய இதயங்களில் பிரேம ஜோதியை ஏற்றி வைத்து அது நாளுக்கு நாள் புத்தொழியுடன் பிரகாசிக்க செய்வதற்காகவே நான் வந்துள்ளேன் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.